அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வில் 10th லெவல் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க என்னென்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி அதில் ரொம்ப முக்கியமான சில கொஷின்ஸை உங்களுக்கு இந்த பார்ட் 1 அப்படின்ற வீடியோவில் கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரு காணொலியை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து ஓஏ பணி, மசால்ஜி பணிக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ பேனலுமே இப்போ இருக்கிற ஜட்ஜஸ் டீமு, இதில் இருக்கிற ஒரு சில ஜட்ஜஸும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கிற பர்சன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க இதே கொஷின்ஸை ஒருவேளை ரிப்பீட்டடாக கேட்கவோ அல்லது இது போன்ற கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்கவோ வாய்ப்பு இருக்கும். அதனால போகிறவங்க என்னென்ன துறை ரிலேட்டடாக இன்டர்வியூக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு போகணுங்கிறத ஒவ்வொரு தடவையும் காணொலியில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து ஒரு சில பேர் நேரடியாக நம்மக்கிட்ட வந்து நேர்காணல் ஒரு மாதிரி நேர்காணல் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. பல நபர்கள் கூகுள் மீட் மூலமாகவும் நம்மக்கிட்ட நேர்காணல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஓஏ மசால்ஜிக்கு நேர்காணலுக்கு வகுப்பு தேவைப்படுது அப்படின்னா கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நேர்காணல் கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் சமயோஜித கேள்வி மாதிரி தான் நம்ம கேட்டிருந்தோம். நம்ம முன்னாடியே பிடிச்சி சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த சிச்சுவேஷனல் கொஷின்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும், உங்களை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு கேட்ட கேள்விகளை நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதில் சில பர்டிகுலர் கொஷின்ஸ் எடுத்து நாங்கள் வந்து அதுக்கான விளக்கம் கூட கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்திய நீதித்துறை பற்றி இந்திய குடிமகனாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து இந்தியாவுடைய நீதித்துறை பற்றி நீங்கள் எந்த பார்வை வைக்க போறீங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே எப்படி அந்த பார்வையை முன் வச்சிருக்கணும் அப்படின்னா, அதாவது அனைத்து தரப்பு மக்களுக்குமே கடைசி புகலிடம் அப்படிங்கிறதே நீதித்துறை தான். எல்லா இடத்துலையும் ஒருவர் நம்பிக்கை இழக்கும் பொழுது அவர் இறுதியாக நம்புவது நீதித்துறையை நம்பி தான் வராரு. அப்படிங்கிறப்போ நீதித்துறை இறுதியாக அதோடைய அதிகாரத்தின் எல்லையை எது வரைக்கும் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஜனாதிபதியை கூட அவங்க கேள்வி கேட்குற நிலைமையில தான் நீதித்துறை இருக்கு. அப்படிங்கிறப்போ அது ஒரு உயர்வான துறை இல்லையா? இந்த மாதிரி ஒரு பார்வையும், அதுக்கப்புறம் ஒரு சாதாரண மனிதருக்குமே கடைசி நம்பிக்கையா இருக்க வேண்டிய இடம் நீதித்துறை தாங்கிற மாதிரியே சொல்லிடுறோம் அப்படின்னா, அப்போ கண்டிப்பா இந்த கொஷினை நீங்க நல்லா அப்ரோச் பண்ணியிருக்கிற மாதிரி அர்த்தமாயிடும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இதெல்லாம் சாதாரணமான கேள்விதான். உலகத்திலேயே ரொம்ப கடினமான பொருள் எதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு வைரம்னு சொல்லிடுவீங்க. அது மாதிரி நம்மளுடைய உடல்ல இருக்கிற பொருள்ல கடினமான பொருள் பல்லோட எனாமல். அதுக்கப்புறம் இது வந்து நீதித்துறை சார்ந்ததுங்கிறதுனால இந்த பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அரசியலமைப்புடைய தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், அவரு தான் முதல் சட்டத்துறை அமைச்சரும் கூட. ஸோ அதையும் அடுத்த கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சட்ட ரீதியாகவே போனதுனால தமிழ்நாட்டுடைய தற்போதைய சட்டத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இதுக்கு பதில் சொல்லும் பொழுது இங்கே நான் வந்து வெறும் பேர் மட்டும் எழுதியிருந்தேன்னாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை பதில் சொல்லும் பொழுது மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்கள் அப்படின்னு அந்த மாண்புமிகு அப்படின்றதெல்லாம் போட்டுக்கணும். அடுத்தது தற்போதைய இந்திய சட்டத்துறை அமைச்சரா மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் மேக்வால் ஐயா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய உயர்ந்த சிகரம் எது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. காட்வின் ஆஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை கேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தமிழில் வந்து மாதங்கள் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற மாதிரி தமிழில் மாதங்கள் 12 மாதங்கள் இருக்குது. அது சித்திரை டு பங்குனி வரைக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த மாதத்தை அப்படியே ஆர்டராக சொல்ல வேண்டியதான், அதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நீதிமன்றம் சார்ந்த லீகல் டேர்ம்ஸ்லேருந்து கேள்வி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் நிறைய கேட்டுட்ருக்காங்க. அதில் முக்கியமானதாக சம்மன் வந்து என்னது, சம்மனை எப்போ இஷ்யூ பண்ணுவோம், அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதை பற்றி பல வீடியோக்களில் நேர்காணலுக்கு வந்தவங்கள்ட்ட நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம், அதை போய் கூட நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர்களுக்கான வினா மாதிரி தான். பட் அதுலேருந்து அவங்க ஒரு விஷயத்த சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் சின்ன வயசுலேயே வந்து நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு ஒரு பாட்டு கேட்டிருப்போம். அந்த பாட்டை கொஷினாக கேட்டிருந்திருக்காங்க. ஏன் அதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, அந்த பாட்டுடைய ஆத்தர் யாருன்னு தெரியுமா? ஸோ இது வரைக்கும் அந்த ரிவிஷனும் பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் செக் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த குழந்தை கவிஞரால் வள்ளியப்பாவோட பாடல் தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கேள்விகள் எங்கள்கிட்டையும் மாணவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க.
உங்களுக்கும் நீங்களும் இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கும். நம்ம போன வீடியோக்களில் நேர்காணலில் நடத்தின வீடியோக்களில் இருக்கிற கேள்விகள் கூட பல கேள்விகள் வந்திருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் இதையுமே வரக்கூடிய தேர்வுகளுக்கு இந்த ஓஏ மசால்ஜி மாதிரி பணியிடங்களுக்கு தான் இன்னும் செலெக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு தயாராகிறவங்களும் இந்த மாதிரி நேர்காணலுக்கு இப்போலேருந்தே தயாராகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போல் அடுத்த ஒரு இன்டர்வியூ வினா இருக்கிற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.